வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0. ட்விட்டர்ல வந்து சில கிளிப்ப பார்த்தேன். அத பத்தி தான் இந்த வீடியோல பேசலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இங்க ஜாக்லின் வந்து மாரல் டீச்சர்ல. அவங்க வந்து ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. ஸ்டூடண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடண்ட்டுக்கு மாரல் சொல்லலாம் அப்படின்னு சொல்ட்டு. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிஆர் அக்கா இருக்கிறாங்கல்ல சவுண்டு. அவங்க வந்து நோட்லலாம் எழுதிலாம் வச்சிருக்காங்க. முத்துக்குமரனுக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு சொல்ட்டு எழுந்துக்கிறாங்க. மேடம் பாத்தெல்லாம் படிக்க வேணாம். அப்படியே சொல்ல சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ட்டு முத்து சொல்றாரு. அதுக்கு அவங்க வந்து மேடம் எனக்கு மறந்துரும் மேடம். அதனால தான் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே அப்படின்றாங்க. உங்க வில்லு வந்து ஸ்ட்ராட்டஜில இருக்கு. உங்க வே வந்து எலிமினேஷனை நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் அக்கா சொல்றாங்க. சவுண்ட் அக்கா அவ்ளோ கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து இப்ப முத்துக்குமரன வெளிய அனுப்புறதுக்கான அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஏற்கனவே கூட ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. "நீ ஸ்ட்ராட்டஜின்னு யோசிச்சு மண்டைய பிச்சுட்டு இருக்கிற. மண்டை ஒரு நாள் வெடிக்க போகுது. அப்படி இல்லன்னா கவலைப்படாதீங்க முத்து. நான் வந்து என் மண்டைக்குள்ள ஒரு ஐடியா, ஒரு ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு உங்கள வெளிய அனுப்ப ட்ரை பண்றேன்" அப்படின்னாங்கல்ல. வெளிய அனுப்ப பார்க்கிறேன் அப்படின்னாங்க. பண்ணுவாங்க. இவங்களால என்ன ஸ்ட்ராட்டஜி யோசிக்க முடியும்? ஃபேக் அலிகேஷன் தான். உள்ளுக்குள்ள இங்க இந்த சீசன்ல இவங்க வச்சது பார்த்தீங்கன்னா, போயிட்டு எல்லா டாஸ்க்லயும் விளையாடிட்டு என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ணாங்கல்ல. இவங்களுக்கு ஃபேவரைட் கண்டஸ்டன்ட் போன சீசன்ல யாருன்னா, மாயா அக்காவாம். அப்ப அதை தவிர்த்து என்ன பண்ணுவாங்க இவங்க? அதுதானே இவங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் இங்க செல்லாது. இவங்க இந்த மாரி ஒண்ணு சொல்றாங்க. உங்க அதாவது வில்லு வந்து ஸ்ட்ராட்டஜில இருக்கு. வே வந்து எலிமினேஷனை நோக்கி இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதும், முத்துக்குமரன் அங்கிருந்து கவுண்டர் குடுக்குறாரு. அந்த வேல நீ போறத வந்து நான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுலயும் ராணவெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாரு. பண்ணுவார்ல. ஏன்னா, அக்கா வந்து மோத வேண்டியது பார்த்தீங்கன்னா, ராணவ் கூட தான். ராணவ் தான் பார்த்தீங்கன்னா, தாறுமாறா முகத்திரைய கிழிச்சு தொங்க விட்டாரு ஏற்கனவே. இன்னும் சில பேர் சவுண்டு உருட்டுகள் உருட்டுறது என்னன்னா, நேத்து வந்து நடந்தது வந்து அது பிராங்க்ப்பா. உங்க சுனிதாக்கு எதிரா அந்த ஆள்மாறாட்டம் இதுல பண்ணாங்கல்ல, அது வந்து டாஸ்க்ப்பா அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்துச்சுல்ல, நேத்துக்கு முந்தின நாள். அது என்னது? அதுவும் பிராங்க்கா? அவனுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு ஏன் ஹெல்ப் பண்றீங்க? அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா, சொல்லி புரிய வைக்கணும் அப்டின்னா, அந்த ஷோவே முடிஞ்சிரும். எனக்கு புரியாது. என் மூளை யோசிக்காது அப்டின்னு சொன்ன இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லும்போதே, அவங்க எக்ஸ்போஸ்டு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா, அங்க முத்துக்குமரன், ஆர்ஜே ஆனந்தி, சத்யாலாம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்கல்ல, இங்க பிராங்கா தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா நெறைய பேருடைய ஓன் டயலாக் இல்ல. அதனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் கேரக்டர்லாம் வெளிய வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதிலயும் பார்த்தோம்ல. அதனால இன்னும் வந்து அது பிராங்கு அப்டின்லாம் முட்டு குடுத்துட்டு இருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிட்டாங்க அப்டின்னு தான் சொல்லணும். இத விட சிறப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல ராணவ் தான் சரியான ஆள். டிஆர் அக்காவ அடிக்கிறதுக்கு அப்டின்னு. ராணவ் சிறப்பா ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு. அவரு எழுந்து நான் ஒண்ணு சொல்றேன் சவுண்டுக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல வந்து "பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்" அப்டின்னு சொல்லிட்டு, இன்னசென்ட் அப்டின்னு ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள சௌந்தர்யாக்கு ஒண்ணுன்னா ஜாக்லின் அக்கா ஓடி வந்துருவாங்கல்ல குறுக்க. அவங்க வந்து "என்னப்பா பழமொழி சொல்ற?" அப்டின்றாங்க. இவரு வந்து "பழமொழி, மாறல் எல்லாம் ஒண்ணு தான் மேடம்" அப்டின்னு சொல்லிட்டு, சொல்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவன் எங்க வர்றான் அப்டின்னு சொல்ட்டு பிஆர் அக்காவுக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, "டேய் மக்கு பையா, அத தான் இவ்ளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தியா?" அப்டின்றாங்க. மக்கு பையன் யோசிச்சுட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு முகம் மாறிடுச்சு. அத அப்படியே சமாளிக்கிறாங்களாம். "சொல்லு, சொல்லு, சொல்லு, சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு. இன்னசென்ட் அப்படின்னு நடிச்சுட்டு நடிச்சுட்டு இருந்தாங்களா மேடம். ஒரு நாள் மாட்டிப்பாங்க மேடம், மாட்டிக்கிட்டாங்க மேடம் அப்படின்னு அவரு சொல்ல, "என்னப்பா வார்னிங் எல்லாம் குடுக்குற?" அப்படின்னு ஜாக்லின் அக்கா மறுபடியும் குறுக்க வந்து நிக்கிறாங்க. இந்த அக்கா சவுண்டுக்கு எப்ப கைத்தட்டல் ஃபுல்லா நிக்குதோ, அப்பதான் இந்த ஹாட் சீட்ல உட்கார வச்சா போதும் சவுண்ட ஒரு நாள். ஜாக்லின் அக்கா ஒதுங்கிடுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் இவரு சொல்றாப்படி, இதுதான் அவங்களுக்கான மாரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முகத்தெரிய கிழிச்சு விட்டாரு. அக்கா முகம் அப்படியே சுருங்கிடுச்சு. இதுதான் மேடம் நடக்கப்போது அப்படின்னு சொன்னதும், ஏன்னா வெளிய இருந்து வந்த வைல்ட் கார்ட் இல்ல. வெளிய இருந்து வந்த வைல்ட் கார்ட் சொல்றாருன்னா, அது உண்ம தானே. இதுக்கு முன்னாடி ஒண்ணு கவனிச்சீங்கன்னா, ராணவ் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இங்க தீபக் கிட்ட சொன்னது. அவங்க 2 பேரும் தான் குளோஸா இருந்தாங்க. வெளிய என்ன மாரி போயிட்டு இருக்குன்னு தெரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல விஷாலும், தீபக்கும் பேசியிருப்பாங்க. அதாவது பிஆர் அக்காவ பத்தி. பிஆர் செட் பண்ணி வேற மாரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராணுவ பார்த்தீங்கன்னா, இப்ப மேக்ஸிமம் சவுண்டோடவே சுத்திட்டு இருக்காரு. இன்னொரு கிளிப்ல பார்த்தா, நம்ம ஜெஃப்ரி இருக்கான்ல, அவனுக்கு கோவம் வருது. அவனுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க 2 பேர். சௌந்தர்யாவும், ராணவும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து. ராணவ் சாப்பிட்டு முடிச்சுட்டாலும் எழுந்து போல. இவங்க தான் ஒட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல சௌந்தர்யா. இப்ப இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எதிர்ல இருந்து பார்க்குற ஜெஃப்ரிக்கு வந்து கோவம் வந்துருச்சு.
நேரடியா சொல்லல. இதுதான் கோவம்லாம். ஆனா காரணம் என்னன்னு நமக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ராணுவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சவுண்டு எப்ப பாரு ஜெஃப்ரி கூட தானே இருந்தாங்க. இப்ப ராணுவ கூட இருக்கும்போது அவனுக்கு கடுப்பா தானே இருக்கும். ஸோ அவன் வந்து சொல்றான், "டேய் தட்டு காய்ஞ்சிருச்சு, கை காய்ஞ்சிருச்சு. என்னடா இன்னும் எச்ச தட்ட வச்சுக்கிட்டு, எச்ச கைய வச்சுக்கிட்டு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம்? எழுந்து போய் கழுவுடா" அப்படின்னு சொல்றான். இது வந்து பிடி சாரா சொல்ற மாரி அங்க சொன்னாலும், பிடி சார் மாரி சொன்ன மாரி தெரியல. ஒரிஜினல் ஜெஃப்ரியா சொன்ன மாரி தான் நான் பார்க்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரு கிளிப் ஒண்ணு பார்த்தேன். காலையிலே சரியான சிரிப்பு. முத்துக்குமரன் ஆர்மில கீரி புள்ள அப்படின்னு நெனைக்கிறேன். அவருடைய அந்த பேஜ்ல போட்டிருந்தாங்க. எப்பவுமே கிளிப்புக்கு மேல வந்து சில லைன்லாம் எழுதியிருப்பாங்கல்ல. அதுல வந்து முடிஞ்சா சிரிச்சா போச்சு, சிரிக்காம பார்க்கிறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. நான் இது ஜெனரலா போடுறது தானே. என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது லாஸ்ட் சீசனுடைய ஜோவிகா இருக்கிறாங்கல்ல. ஜோவிகா பார்த்தீங்கன்னா, இங்க அர்ச்சனா கிட்ட இந்த ஜிப் போடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. நீ அந்த மாரி பண்ணா நான் இப்படி பண்ணுவேன் ஆக்ஷன்லாம் சொல்றாங்க. அந்த கட்ட போட்டுட்டு கட் பண்ணா ஜோவிகாவுடைய ஹைலைட் போன சீசன்ல ஒண்ணு நெறைய இடங்கள்ல விழுந்திருக்காங்க. ஒரு 6, 7 முறை விழுந்திருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். வெளிய வரும்போது. ஸோ அந்த மாரி விழுற அந்த ஷாட்ட போட்டிருக்காங்க. அத போட்டு கட் பண்ண பேரலலா இந்த சீசன்ல சௌந்தர்யா அக்கா அந்த பிராங்க் நடக்கும்போது, ஆண்கள் ரூம்குள்ள வந்துட்டு, யார் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது? எப்படி சொல்லலாம்? நான் லவ் பண்ணுவேன்டா! அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த டயலாக்க போட்டு கட் பண்ணா, அக்கா புரண்டு கீழ விழுந்தாங்கல்ல நேத்து, அத போட்டிருந்தாங்க. சரியான சிரிப்பா இருந்தது. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. செமையா என்ஜாய் பண்ணியிருந்தாரு. எதிர்பார்க்கவே முடியல. இவங்கள எடுத்துட்டு போய் யாரோட கம்பேர் பண்றது? நம்ம மாயாவோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்க சிம்பிளா வந்து ஜோவிகாவோட கம்பேர் பண்ணி அடிச்சு முடிச்சுட்டாங்க. நான் அத தமிழ் அண்டர்ஸ்கோர் டயலாக் ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்றேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அத பாருங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண வந்த விஷயங்கள். இந்த சம்பவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.